ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி vlogs. இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற சோம்பேறி மோமோஸ் தான் செய்ய போகிறோம். நேம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, செய்கிற முறையும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மைதாக்கு பதில் நான் வீட் சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதாவில் வேணும்னாலும் செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். பேன் வச்சுட்டு சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணலாம். ஆனியன் 2 ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போதான் மோமோஸ்குள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் நல்லா இருக்கும். கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. அதையும் பேனில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூட 1 ஸ்பூன் பெப்பரும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சிக்கன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சிக்கன் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வெஜ் மோமோஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், அதனால சிக்கன் எல்லோ கலரில் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம். கொஞ்ச நேரம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அடுத்து வந்து ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி, இன்னொரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ஒரு வாட்டி கோதுமை மாவுக்குள்ளே ஒரு கோட்டிங், அடுத்து வாட்டருக்குள்ளே போட்டுக்கோங்க. திருப்பி வாட்டர்லேருந்து கோதுமை மாவுக்குள்ளே போட்டு இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டு திருப்பி அகெயின் வாட்டருக்குள்ளே போட்டுக்கோங்க. இதே மாதிரியே ஒரு 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா போதும். நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் போட்டுக்கோங்க, இல்லைனா இட்லி குண்டாவில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி குண்டாவில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இட்லி குண்டாவில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வாட்டர் வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடிக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். மோமோஸ் சட்னி வேணும்ல, அதையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 தக்காளி, 3 பெரிய பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 காஞ்ச மிளகாய், இது நல்லா சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா தக்காளி தோல் வந்து தனியாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்து வந்து பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த சாஸ் ஆட் பண்ணிடுங்க. இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமா சக்கரை. அவ்வளோதான். கொதிச்சதுக்கு அப்புறமா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சோம்பேறி மோமோஸ் தயார். இதில் வந்து ரொம்ப மாவு பிசைஞ்சிட்டு நிறைய வேலை இல்லை, அதனால இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிளேட்டிங் பண்ணிடலாமா? இதில் வந்து மைதா கிடையாது, ஆயிலில் ஃப்ரை பண்ணல. ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கும் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எஸ்பெஷலி இந்த சாஸ் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.